இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை சீன தேசத்தினுடைய முதல் மறைசாட்சிகளான புனித அகஸ்டின் ஜாவோ மற்றும் அவர்களுடைய தோழர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆச்சரியமூட்டும் செய்தி என்னவென்றால், சீன தேசத்துல கிறிஸ்தவம் இல்லை என்றுதான் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 5வது நூற்றாண்டிலிருந்தே சேச சபை குருக்களால் கிறிஸ்தவம் வளர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. 7-8 நூற்றாண்டுகளாக மிக செழிப்போடு அந்த சீன தேசத்தினுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து வளர்ந்த கிறிஸ்தவ மதம் 16வது 17வது நூற்றாண்டுல தான் வேத கலாபனையை சந்தித்தது என்பதும் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, அந்த சீன தேசத்துல விசுவாசத்திற்காக மரித்த பல நூற்றுக்கணக்கான மறைசாட்சிகளுடைய நினைவு நாளைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அதனுடைய தலைமையாகத்தான் புனித அகஸ்டின் ஜாவோ மற்றும் அவருடைய தோழர்கள் என்று இந்த நாளை கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மறைசாட்சிகள் அனைவரும் கிபி 2000 ஆண்டுதான் மறைசாட்சிகளாக உயர்த்தப்பட்டார்கள் என்பதும் வரலாற்று உண்மை. இன்றைய ஒரு நிலையில சீன தேசத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது மிக வேகமாக பரவி வருகிற ஒரு சமயம் என்பதையும் இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு அருமையான தினத்துல இந்த சீன தேசத்தினுடைய முதல் மறைசாட்சிகளை நினைவு கூறுகிற நாம் அந்த வேத சாட்சிகளுடைய இரத்தம் இன்றைக்கு சீன தேசத்தின் ஒரு வித்தாக உருவாகி இன்றைக்கு மரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சீன தேசத்துல இயேசுவை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்திற்காக இன்றைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 திருத்தூதர்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களை இறையரசு பணிக்காக அனுப்பிய ஒரு நற்செய்தி வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியில அவர்களை அழைத்து இஸ்ரேல் நாட்டினுடைய தொலைந்து போன ஆடுகளுக்கு இடையே உங்களை நான் அனுப்புகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். மீட்பின் வரலாற்றுல இறைவன் முதலாக இந்த இஸ்ரேல் மக்களைத்தான் தன்னுடைய சொந்த மக்களாக தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்குத்தான் மீட்பரை வாக்களிக்கிறார். அந்த ஒரு காரணமாகத்தான் இயேசு தொலைந்து போன இஸ்ரேல் மக்களுக்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய இந்த அழைப்பையும் தன்னுடைய பணிவாழ்வையும் தெளிவாக சொல்லுகிறார். இஸ்ரேலனுடைய தொலைந்து போன ஆட்டு மந்தைகளுக்கு இடையே தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று. இந்த ஒரு காலகட்டத்தில் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், தொலைந்து போன ஆட்டுக்குட்டிகள் என்றால் இறைவனை விட்டு பிரிந்து இறைவனை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற இறைவனுடைய அன்பை இன்னும் சுவைக்காத மக்களை தான் தொலைந்து போன ஆட்டுக்குட்டிகளாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். நான் அதை பற்றி பேச வரல, ஆனால் முதல் பகுதியை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காக 12 தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். அப்படி என்கிற முதல் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான உண்மை என்பது, நம்மை இறைவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு ஆட்டு மந்தையாக அல்லது ஒரு பேரினமாக நம்மை அழைக்கவில்லை, மாறாக ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய கரங்களில பொறித்து வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள். நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நமக்கான பணியை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றுல பல புனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது எல்லோரையும் தான் இறைவன் புனிதத்துவத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் அவர்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கான தனிப்பட்ட பணியை கொடுத்திருக்கிறார். வரலாற்றுல தூய தொன்போஸ்கோ, பல புனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இளைஞர்களுக்கான பணிக்காக தூய தொன்போஸ்கோவை அவர் அழைக்கிறார். அதே போல அன்னை தெரசா பலரை அழைத்திருந்தாலும் தெருவோரத்துல இறந்து கொண்டிருந்த, தெருவோரத்துல குப்பையாக வீசப்பட்ட மக்களுக்காகத்தான், நோயுற்று கைவிடப்பட்டவர்களுடைய பாதுகாவலியாக அன்னை தெரசாவை அவர் அழைத்திருக்கிறார். பிரான்ஸ் தேசத்தினுடைய வரலாற்றுல பலர் புனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பிரான்ஸ் தேசத்தை காப்பதற்காக ஜோனா பார்க் என்கிற ஒரு சிறுமியைத்தான் பிரெஞ்சு தேசத்தினுடைய ஒரு பாதுகாவலியாக இறைவன் அழைத்திருக்கிறார். இப்படியாக புனிதர்களுடைய வாழ்வு புனித நிலைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி ஒரு தனிப்பட்ட பணி வாழ்விற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லோருமே எல்லாமாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்வை கொடுத்து, இந்த வாழ்க்கையில பல திறமைகளை கொடுத்து ஒரு தனிப்பட்ட காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உணர்ந்து வாழத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். 2வது ஒரு செய்தியாக, இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு,
இந்த அழைப்பில் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு தகுதியோ தாராதாரமோ தேவையில்லை. அழைக்கப்பட்ட திருத்தூதர்கள் 12 பேர்களும் 12 விதமான பின்புலங்களிலிருந்து வருபவர்கள், பல்வேறு திறமைகளை கொண்டிருந்தவர்கள், பல்வேறு குணாதிசயங்களை பெற்றிருந்தவர்கள். இருந்தாலும் அவர்கள் அனைவரையுமே இறையரசு பணிக்காக அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் எந்த சமுதாய பின்புலத்திலிருந்து வந்தாலும், எவ்வகை திறமை உடையவர்களாக இருந்தாலும், உடல் அளவில் வேறுபட்டவர்களாக இருந்தாலும், மொழியில வேறுபட்டவர்களாக இருந்தாலும், இனத்தால வேறுபட்டவர்களாக இருந்தாலும், இறையரசு பணிக்கு இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை ஏற்று, அந்த அழைப்புல நமக்கு இறைவன் என்ன திறமையை கொடுத்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்வாக்கி, இறை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அழைப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அழைப்பை ஏற்று நம்முடைய வாழ்வால் இறையரசை கட்டி எழுப்புவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.